கூலி படத்தை பத்தி சமூக வலைத்தளங்கள்ல நிறைய கதைகள் உலா வந்துகிட்டு இருக்கு. இதுதான் படத்தோட கதையான்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. வாங்க இந்த கதைக்களத்தை பத்தி கொஞ்சம் விரிவாக பேசலாம். இந்த கதையின்படி நாகார்ஜுனாவும் அவரோட கும்பலும் தங்க கடத்தல் பண்றாங்க. இந்த விஷயத்தை எப்படியோ ஸ்ருதிஹாசன் கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வந்துடுறாங்க. இதனால அவங்கள கொல்ல வில்லன் கும்பல் திட்டம் போடுது. அப்போ இந்த விஷயத்துல சத்யராஜ் தலையிடுறார். இதனால அவரும் வில்லன் கும்பலால கொல்லப்படுறார். சத்யராஜ் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கவும் ஸ்ருதிஹாசனை காப்பாற்றவும் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் களமிறங்குகிறார். அவருக்கு ஒரு பயங்கரமான பிளாஷ்பேக் இருக்கிறதா இந்த கதை சொல்லுது. கடைசியா தலைவர் நாகார்ஜுனாவோட கும்பலை அழிக்கிறார். கிளைமேக்ஸ்ல கமல்ஹாசனின் விக்ரம் படத்துல வந்த ரோலக்ஸ் மாதிரி அமீர்கான் ஒரு கேமியோ ரோல்ல வர்றார்னு இந்த கதை முடியுது. இது முழுக்க முழுக்க ரசிகர்கள் மத்தியில் பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு கதைதான். இதுதான் படத்தோட நிஜ கதையான்னு நமக்கு தெரியாது. லோகேஷ் கனகராஜ் தன்னோட படத்தோட கதைய கடைசி வரைக்கும் ரகசியமா வச்சிருப்பாரு. சமீபத்துல நடந்த இசை வெளியீட்டு விழால கூட நாகார்ஜுனா கிட்ட 7 முறை கதை சொன்னதுக்கு அப்புறம்தான் அவர் நடிக்க ஒப்புக்கொண்டார்னு லோகேஷ் சொன்னார். இதை வச்சு பார்த்தா கதைக்களம் நாம நினைக்கிறத விட ரொம்பவே புதுசா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. லோகேஷோட படங்கள்ல எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். அதனால இந்த கதைக்கும் நிஜ கதைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்க வாய்ப்பு இருக்கு. படம் வரும்போதுதான் உண்மையான கதை என்னன்னு தெரியும்.